அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை, ஓ அன்பே நான் உம்மை. சொல்லுங்க இயேசுவே, இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எங்களோடு பேச ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்கி இருக்கிறது. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கியிருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கியிருப்பது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நோக்கி இருக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையில கொஞ்ச நேரம் அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இதை ஒரு வாக்குத்தத்த செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 6வது மாதத்தின் முதல் நாளுக்குள் பிரவேசிக்க போகிறோம். 5வது மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். மிக மிக சில முக்கியமான காரியங்களை இந்த பகல் வேளையில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மை உள்ளவன், குற்றமற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 3 வார்த்தையை தலைப்பா எழுதி கொள்ளுங்கள். உண்மை உள்ளவன், குற்றமற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். உண்மை உள்ள மனுஷன், குற்றமற்ற மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தானியேலை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்த சத்தியங்கள். தானியேலுடைய இளம் பருவம் தான் 1ஆம் அதிகாரம். இளமையில கர்த்தர் மேல் இருந்த அன்புல ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார். அந்த தீர்மானம் ரொம்ப வேல்யூவா இருந்தது. அதை கர்த்தர் கனப்படுத்தி 10 மடங்கு அவனை உயர்த்தினார். தானியேல் மாகாணங்களே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். நேபுகாத்து நேச்சார் கண்ட 2 சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்லி நேபுகாத்து நேச்சாரைய பிரமிக்க வைத்த மனுஷன். பெல்சாத்சார் என்கிற நேபுகாத்து நேச்சாருடைய அந்த குமாரனுடைய காலத்தில் அவனுக்கு மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று சுவரில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வாசித்து காண்பித்து அர்த்தத்தை சொல்லி அந்த தேசத்தில் ஒரு பெரிய தாமே ஒரு மகிமை உள்ள பாத்திரமாய் தன்னை காண்பித்தவர். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கடைசி காலத்தில் நடக்க போகிற அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு வரப்போகிற மேதிய பெர்ஷிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், பிரிந்து போகிற ராஜ்யங்கள், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய காரியங்களையே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். எல்லாவற்றையும் பெற்ற மனிதன் 70 வருஷம் முடிய போகிறதே, எருசலேம் எப்போது விடுதலை ஆகும், ஜனங்கள் எப்பொழுது சிறையிருப்புக்கு திரும்புவார்கள் என்று ஜெபித்த போது அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த தானியேலுக்கு சொன்னார், அவன் ஏற்ற காலத்தில் இந்த ஜனத்தை நான் கொண்டு போவேன் என்று சொல்லி தானியேல் சொன்னார், நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு, ஜனங்களை நான் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். அப்படிப்பட்ட தானியேல் மரிக்கிற நாட்கள் வருகிறது. கிட்டத்தட்ட 80 வயசு. அப்பவும் ராஜ்யத்தில் வேலை செய்கிறான். ராஜ்யத்தில் ராஜாவுக்கு கீழே 3 பிரதானிகள் இருந்தார்கள். அதுல மிக மிக முக்கியமானவர் தானியேல். 3வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா
அவனுக்குள் இருக்கிற விசேஷித்த ஆவி, அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த பிரசன்னத்தை தேசம் கண்டது. தேசம் கண்டது. நேபுகாத்நேச்சார் சொன்ன, உனக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. ஏன்? நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை கண்டு அவன் சொன்னான், நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னபோ, தேசத்தில் இருக்கிற அத்தனை சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் ஜோசியர்களும் கலங்கின போது தானியேல் சொல்றான், ஒரு அவகாசம் கொடுங்கள், நான் ஜோமனி கர்த்தத்தை கேட்கிறேன். அங்க இருக்கிற மந்திரவாதிகள் சொல்கிறார்கள், மனுஷருக்குள் வாசம் பண்ணாத தெய்வமே தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அன்று ராத்திரியே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். தரிசனங்களை பெற்றவன் நேர போய் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், ராஜாவே, நீ கண்ட சொப்பனம் என்னன்னு சொல்லி அந்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறான். சொல்லி முடித்த போது நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து அந்த தானியேலை வணங்கினான். முகங்குப்புற விழுந்து நேபுகாத்நேச்சாரை அரண்டு போன, இவ்வளவு பெரிய காரியத்தை உன் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். பரிசுத்த தேவர்களின் ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தான். இன்னொரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை குறித்தும் தன்னுடைய ஆட்களிடத்தில் கேட்டு பார்த்தான், தெரியல. அப்பவும் பரிசுத்த தேவர்களின் ஆவி உடைய இந்த தானியேலை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இந்த தானியேல் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி, ராஜாவே, அந்த சொப்பனம் துன்மார்க்கனுக்கு நடப்பதாக, ஏனென்றால் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் உன்னை சார்ந்தது. நீ ராஜ்யத்தில் தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்ல மேய்கிற போற, நீ தள்ளப்பட போற ஒரு மோசமான சொப்பனத்தை நீ பார்த்திருக்கிற, அதனால மனம் திரும்பு என்று ராஜாவை எச்சரித்தவன். தானியேல் சொன்னது போலவே நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்டான். பறவைகளை போல, மிருகத்தை போல புல்லுமேய்ந்தான். 7 வருஷம் தள்ளப்பட்டவன் புத்தி திரும்ப வந்து பூமியிலே கர்த்தரே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்று அறிந்து கொண்டான். அப்பெல்லாம் நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்ட ஒண்ணு, இந்த தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறார். 20 வயசுல இருந்து நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான். ஆனா இப்ப 80 வயசு நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு இப்ப இருக்க ராஜா மூணாவது ராஜா. நேபுகாத்நேச்சார் மரித்து அவனுடைய மகன் வந்து, அவனுடைய மருமகன் வந்து, இப்ப அடுத்த ஒரு ராஜா வந்து இருக்கிறான். மூணாவது ராஜா பெல்சாத்சார் ராஜா. அவன் என்ன பண்ண தெரியுமா? ஒரு பெரிய விருந்து கொண்டாடினான். அதற்கு பரிசுத்த ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து அதுல மதுபானத்தை ஊத்தி குடிச்சான். குடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய விரல் இறங்கி வந்து சவர்ல எழுதுனது கண்டவுடனே நடுங்கினான். தேசாதிபதிகள் நடுங்கினார்கள், பிரபுக்கள் நடுங்கினார்கள், ஜோசியர்கள் மந்திரவாதிகள் நடுங்கினார்கள். யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப ராஜாதி வந்து சொன்னா, ஏய், உன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில் பரிசுத்த தேவர்களின் ஆவி உடைய ஒரு புருஷன் இருந்தான். அவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சார் கண்ட மிகப்பெரிய புருஷன் அவன். அவனை அழைச்சிட்டு வா, அவன் சொல்லுவான். நேர போய் அவனை தானியேலை தேடி அழைத்து கொண்டு வந்தா. தானியேல் சொல்றான், ஆமே, ஏய், நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் ராஜ்யத்திலிருந்து தள்ளி புல்லுகளை மேயும்படி கர்த்தர் வைத்தார். அவன் புத்தி திரும்பி கர்த்தரே தேவன் என்று ஆராதித்தான். அப்படி வளர்ந்து வந்த உன் தகப்பனை கண்ட நீ இப்படி பாவம் செய்யலாமா? அதனால் கர்த்தர் உன்னை ராஜ்யத்திலிருந்து தள்ளினார். மெனே மெனே தெக்கல் உப்பார்சி, உன் ராஜ்யம் இதோட முடிந்தது என்று தரிசனத்தை சொன்னார். அதோட பாபிலோனிய ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. தானியேல் 6 அதிகாரம் வரும்போ மேதிய பெர்சிய ராஜ்யம் எழும்பிருச்சு. தானியேல் சொன்னது போலவே அதுல வந்த கோரேஸ் என்கிற மன்னனுடைய ஆட்சி கீழே இருந்த ஒரு தேசாதிபதி தான் தரியு. அந்த தரியு என்கிற மனிதன் அவன் என்ன கண்டான் தெரியுமா? இந்த தேசத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் தானியேல். அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. அவனுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அதனால அந்த மனிதனை தன் அருகில் வைத்துக் கொண்டால் தனக்கு நன்றாய் இருக்கும் என்று நினைத்து தானியேலை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வைத்திருந்தான். சகல தேசாதிபதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் மேலாக தானியேல் உயர்த்தப்பட்டிருந்தான். ஒரே ஒரு ரீசன் தான், அவனுக்குள் இருந்த தேவாவி, அவனுக்குள் இருந்த பரிசுத்த தேவர்களின் ஆவி. தானியேல் உண்மை உள்ளவன் பைபிள் சொல்லுது. தானியேல் குற்றமற்றவன். இதற்கெல்லாம் காரணம் அவனுக்குள் தங்கி இருந்த பரிசுத்த தேவர்களின் ஆவி. அது அவனுக்குள் தங்கி இருந்தது.
20 வயசுல கர்த்தருக்காய் வாழணும் என்கிற வைராக்கியம் இருந்தது. அதே வைராக்கியம் 80 வயதிலும் இருக்கிறது. பரிசுத்த தேவர்களின் பிரசன்னம் அந்த தானியேலுக்குள் தங்கி இருந்தது. அவனுக்குள் அது நிலைவரமாவே இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷங்களாய் அந்த பிரசனத்தில் வாழ்கிறான். பிரசனத்துல 50-60 வருஷமாய் அவனுக்குள் அந்த வைராக்கியம் தங்கியே இருக்கிறது. தானியேலுக்குள் இருந்தது தேவ பிரசன்னம். யோசித்து பாருங்க, தானியேல் கண்ட ராஜாவுல 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போ இந்த ராஜா 5வது ராஜா நேபுகாத்நேச்சார்ல இருந்து 5 ராஜாவை பார்த்துட்டான். 5வது ராஜா சொல்றான், இவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. இந்த கால வேளையில வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், தரிசனங்கள் கூட மாறலாம். ஆனால் நான் பெற்ற பரிசுத்தாவின் மகிமை மாறுவதே இல்லை. பரிசுத்த தேவர்களின் ஆவி, எனக்குள் தேவன் தந்த கிருபை, நமக்குள் தேவன் தந்த தீபம் அணைவதே இல்லை. அவன் உண்மை உள்ளவன் என்கிற பெயரை வாங்குவதற்கு முதல் காரணம் அவனுக்குள் இருந்த பரிசுத்த பிரசன்னம். காம்ப்ரமைஸ் இல்லாத வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போகாத வாழ்க்கை, ஆண்டவருக்காகவே வைராக்கியமாய் வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது. பாபிலோன் தேசத்துல ஆலயம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, ஆராதனை கிடையாது, நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது. அந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புஸ்தக சுருளை எழுதி அந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனத்திற்காக எழுதி கொடுத்தார். அந்த புஸ்தகம் மாத்திரமே யூதர்கள் கையில் இருக்கிறது. அதுல எழுதப்பட்டிருக்கிறது 70 வருஷம் செல்லும், 70 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்திப்பார். அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த தானியேலுக்கு கிடைத்திருந்தது. அந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 60 வருஷமாய் பரிசுத்த தேவனுடைய ஆவியை தனக்குள் காத்து வைத்திருந்தார். 60 வருஷமாய். நம்மளை போல பைபிள் இல்ல, நம்மளை போல ஜெபம் இல்ல, நம்மளை போல ஆராதனை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதனாய் தெய்வத்தோடு நடந்தான். கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் அவனுக்கு அரசாங்க பணி இல்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. 24 வருஷங்கள் அரசாங்க பணி இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் தானியேல் மிகப்பெரிய தரிசனங்களை கண்டான். அதை எல்லாத்தையும் உட்கார்ந்து புஸ்தகமாய் எழுதினார். யோசித்து பாருங்க, தனக்கு பதவி இருந்தாலும் பதவி இல்லாட்டாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டாலும் ஒரு மனுஷனால தெய்வத்தோடு நடக்க முடியுமானா இந்த பகல் வேளையிலே, இந்த கால வேளையிலே ஏன் நம்மால் கர்த்தரோடு நடக்க முடியாது? பரிசுத்த தேவர்களின் ஆவி அவனுக்குள் வாசமாயிருந்தது. கர்த்தர் நல்லவர். அப்போ சூழ்நிலைகள் எவ்வளவு வேணா மாறலாம். கர்த்தர் யாரை தேடுகிறார்? உண்மை உள்ள ஒருவனை. எப்படியா உண்மை வரும்? யார் தேவ பிரசனத்தில் தன்னை காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள் உண்மையை கர்த்தர் உருவாக்குகிறார். தேவ பிரசனத்தை யார் தன்னுடைய இருதயத்துக்குள் பத்திரப்படுத்துகிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்வில் கர்த்தரோடு நடக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்குள் கர்த்தர் வைக்கிற மிகப்பெரிய மகிமை உண்மை. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எங்க திரும்பி பார்த்தாலும் பரலோகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மோசே பார்த்தீங்களா எவ்வளவு உண்மையா இருக்கிறான், மோசே பார்த்தீங்களா எவ்வளவு உண்மையா இருக்கிறார். எபிரேயர்ல பவுல் எழுதுறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவர், அதை பார்க்கிலும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு கிறிஸ்து உண்மை உள்ளவராயிருந்தார். அப்போ பரலோகம் அங்கீகரிக்கிறது உண்மையை. ஏன்? ஆமே, மோசேக்குள் உண்மை எப்படி வந்தது? தானியேலுக்குள் உண்மை எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி உண்மை வந்தது? இவர்கள் எல்லாரும் பெற்றிருந்தது பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை. அப்போ மகிமையை சுமக்கிறவனுக்கு தெரியும், இந்த மகிமை சாதாரணமானது அல்ல, இது என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. உண்மை உள்ளவனா
ஆராதிப்பதுல உண்மை, ஜெபிக்கிறதுல உண்மை, வேலையில உண்மை, படிப்புல உண்மை, குடும்பத்துல உண்மை. ஏன்? நான் பெற்ற மகிமை என்னை உண்மை உள்ளவளாய் நிறுத்துகிறது. தானியேல் பெற்ற ஆவி. தானியேல் 6:3 சொல்லுது, அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். விசேஷித்த ஆவி. யாருக்குள்ளும் இல்லாத விசேஷம் இருக்கிறது, யாருக்குள்ளும் இல்லாத ஒரு பிரசன்னம் இருக்கிறது, யாருக்குள்ளும் இல்லாத வெளிப்பாடு இருக்கிறது, யாருக்குள்ளும் இல்லாத ஞானம் இருக்கிறது. ஆனா இருந்ததோ அடிமைத்தனத்துல. இருந்தது அடிமைத்தனத்துல இருந்தது. ஒன்னும் சுகமான வாழ்க்கை கிடையாது. ஒரு அந்நிய தேசத்துல அடிமை, அந்நிய தேசத்தின் அடிமை. ஆனா அடிமையாய் வாழ்ந்தவன் கர்த்தரோடு நடந்தான். அடிமையாய் வாழ்ந்தவன் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்தான். அடிமையாய் இருந்தாலும் அவன் அறிக்கையிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, ஓ நல்ல மேய்ப்பன் நீர், நான் உந்த நாட்டுக்குட்டி, நான் உந்த ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். யாரும் கூட இல்லை. தன் குடும்பங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன், தன் தேசத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன். தனக்கு துணைக்கு ஆள் கிடையாது, நேசிக்க ஆள் கிடையாது. அந்நிய தேசம், அந்நிய இடத்துல அடிமைத்தனம், அனுகூலமான வாழ்க்கை கிடையாது. பார்க்கிறவெல்லாம் பகைக்கிறோம், பார்க்கிறவெல்லாம் வெறுக்கிறோம். ஒரு அந்நியன் வந்து நம்ம ஊர்ல வாழ்றானே, அவனை பார்க்கும்போது கல்தியருக்கு கோபம் வருது, கூட இருக்கிற தேசாதிபதிகளுக்கு கோபம் வருது, கூட இருக்கிற அந்நியர்களுக்கு கோபம் வருது. ஆனா பரலோகம் பார்த்தது, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குது. ஏன் தெரியுமா? தானியேல் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தன் கைகளை உயர்த்தி 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 நிற்கிறதை மனிதர்கள் கண்டார்களோ இல்லையோ, பரலோகம் பார்த்தது, பரலோகம் பார்த்தது. என் பிள்ளை அந்நிய தேசத்துல என் சமூகத்துல முழங்கால் நிற்கிறோம். ஆமே, பலிபீடம் இல்ல, ஆராதிக்க ஆசாரியன் இல்ல, பிரசங்கிக்க ஆள் இல்ல. ஆனா தானியேல் ஒவ்வொரு நாள், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் தகப்பனே, என் ராஜாவே, என் தேவனே என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்ன நிற்க 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 என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தானியேலை விட்டு விலகவே இல்லை, தானியேலை விட்டு விலகவே இல்லை. எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேல் யார் தெரியுமா? பரிசுத்த தேவர்கள் ஆவி உடையவன். தானியேல் யார்? ஒரே ஒரு அடையாளம், விசேஷித்த ஆவி உடையவன். தானியேல் யார்? அவனுக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அந்த தானியேல் சொல்லுவார், நான் இருப்பது கர்த்தருடைய பிரசன்னத்தில், நான் இருப்பது தேவ மகிமையில். தீட்டானது ஒன்றும் வராது, பொய்யான ஒன்று வராது, அருவருப்பான ஒன்று வராது. ஏன்? நான் பெற்றிருப்பது பரிசுத்த தேவர்களின் ஆவியை. அது எனக்குள் இருப்பதால் அது என்னை விழுந்து போக விடாது, தடுமாற விடாது. யார் தானியேல்? விசேஷித்த ஆவி உடையவர். ஆமே, 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நம்மை அடையாளப்படுத்துவது விசேஷித்த தேவனுடைய ஆவி உடையவன். ஆண்டவர் நம்மை அப்படி அடையாளப்படுத்த விரும்புகிறார். யார் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில விட்டு கொடுத்து தெய்வத்தோடு நடக்கிறார்களோ, சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சாதகமாக இல்லை, ஆனாலும் நான் கர்த்தரோடு நடப்பேன் என்று யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை பார்த்து தேசம் சொல்லும், விசேஷித்த தேவனுடைய ஆவி இவர்களுக்குள் இருக்கிறது. தேசம் சொல்லும், எதிர்த்தவர்கள் சொல்லுவார்கள், இவன் தேவாவியை பெற்றவன். இயேசுவே, அவன் தேவாவியை பெற்றவன் என்பதை தேசம் கண்டது, தேசம் கண்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க அழைப்பு இருந்ததாலே நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படலை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க,
உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. சம்பவம் நமக்கு தெரியும். தானியேல் உண்மையா இருந்தான், குற்றமற்றவனாய் இருந்தான். குற்றம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. எந்த ரீதியில திரும்பி பார்த்தாலும் தானியேலிடத்தில் குற்றம் இல்லை. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் தானியேல் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். அவரிடத்துல ஒரு குறையவோ ஒரு குற்றத்தையோ காண எந்த மனிதனாலும் முடியல. அதனால அவன் ஜெபிக்கிற அந்த ஆராதனையவே குற்றப்படுத்த சத்துருக்கள் நினைத்தார்கள். ராஜாவிடத்துல 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்கிற சட்டத்தை எழுதி வாங்கினார்கள். சட்டம் தேசம் எங்கும் பறைசாற்றப்பட்டது. இது தானியேலுடைய காதுக்கும் வந்து சேர்ந்தது. தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பா. ஏன் உண்மை உள்ளவன் தெரியுமா? தனக்கு எதிராக எத்தனை சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் தன் ஜெப நேரத்தில் கர்த்தரோடு போய் அமர்ந்தவன். யார் என்ன சொன்ன ஆண்டவரே, யார் என்ன சட்டம் போட்டா எனக்கு என்ன ஆண்டவரே, இது ஜெபிக்கிற நேரம், அவ்வளவுதான். பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக ஜெபிக்க ஆரம்பித்தார். அவனுடைய ஒரே ஜெபம், எருசலேம் மீட்கப்படணும், எருசலேம் மீட்கப்படணும். ஒரே ஒரு வாஞ்சை, எருசலேம் எப்படியாவது காப்பாற்றப்படணும். கர்த்தர் பார்ப்பாரா இல்லையா? இல்லையா? அவன் தேவனுக்கு முன்ன போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதை கர்த்தர் எப்படி பார்க்காமல் இருப்பார்? மனிதர்கள் எல்லாரும் அவனை இதுதான் வாய்ப்புன்னு காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மாதிரி மொபைல் இல்ல, போட்டோ எடுத்திருப்பாங்க. போன உடனே அந்த வார்த்தை சொல்றது 3 வேளை ஜெபம் பண்ணானா. அப்ப 3 வேளையும் காத்திருந்தார்கள். என்ன சாட்சிக்கு ஆள் வேணும். காலையில போய் பார்த்தார்கள், ஜெபிக்கிறோம். மதியத்துல போய் பார்க்கிறார்கள், ஜெபிக்கிறோம். சாயங்காலத்துல போய் பார்த்தா ஜெபிக்கிறோம். அப்ப எருசலேமுக்கு நேரா ஜெபிக்கிறதை கண்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓடி போய் தானியேலை குற்றவாளியை போல நிறுத்தினார்கள். ராஜாவை வணங்கவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. 14ஆம் வசனம். ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அவன் மேல பிரியம் வைத்ததனால தானியேல் இப்படி விட முடியல. சாயங்காலம் வரைக்கும் போராடிட்டே இருக்கிறான். நேபுகாத்நேச்சாருக்கும் மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் அவன் என்ன சொல்றானோ அதான் சட்டம். மேதிய பெர்சியால அப்படி அல்ல. பிரபுக்கள் முன்னிலையில ராஜா ஒரு சைன் பண்ணி எல்லா பிரபுக்களும் கையெழுத்து போட்டா தான் அந்த சட்டம் செல்லும். அப்படி ஏற்றப்பட்ட சட்டத்தை ராஜாவே நினைச்சா கூட மாற்ற முடியாது. அத்தனை பிரபுக்களும் கையெழுத்து போடணும். இங்க ஒட்டுமொத்த பிரபுக்கள் எதிரா இருக்கிறானே தானியேலுக்கு எப்படி காப்பாத்துறது? காலையிலிருந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அது அடைகிற வரைக்கும் காத்திருக்கிறான். எப்படியாவது தானியேலை எந்த ரீதியிலாவது காப்பாத்தலாமா? ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த தேவ ஆவி நமக்குள் வாசம் பண்ணுமானால் ஆண்டவர் மனிதனுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறவரே அல்ல. எந்த மனிதன் நான் உனக்கு செய்தேன் என்று சொல்ல கர்த்தர் விடுவதே இல்லை. பரிசுத்த தேவ பிரசன்னம் நமக்குள் இருக்குமானால் ஒரு மனிதனையும் நமக்கு அனுகூலமாய் கர்த்தர் நிறுத்தவே மாட்டார். அதிலையும் நாம் எதிர்பார்க்கிறவர்கள். இவன் ஏன்னா இந்த ராஜாவுக்கு நேசமானவன் தானியேலை நாடு முழுவதற்கும் அதிகாரியாக்குற அளவுக்கு ராஜாவுக்கு பிரியம் இருந்தது. ஆனா அந்த ராஜாவே தனக்கு எதிராகும் போ நான் நினைக்கிறேன் அந்த அரசாங்கத்துல ராஜா அங்கங்க ஓடி ஏதாவது பேசுறது தானியேல் பார்த்துட்டே இருந்திருப்பார். ராஜா தனக்காய் போராடுகிறதை பார்த்துட்டே இருந்திருப்பார். ஆனா தானியேலுடைய இருதயமோ கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தது. தானியேலுடைய உள்ளம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தது. ஏன்? அவனுக்குள் இருக்கிற ஆவி சொல்லுது, இவனை நம்பாத. இந்த மனுஷனால் அவனை காப்பாற்ற முடியாது, சூழ்நிலைகளால் அவனை காப்பாற்ற முடியாது. 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். சில மனித அனுகூலங்கள் விலகும், சில மனித பலன்கள் விலகும்.
ஆமே, சில மனிதர்கள் பக்க பலமாய் இருந்தவர்கள் விலகுவார்கள். ஆனா கர்த்தர் மாத்திரம் கடைசி வரைக்கும் நிற்பார். கர்த்தர் மாத்திரம் கடைசி வரைக்கும் நிற்பார். உங்களை காப்பாற்ற பலம் உள்ளவர்களால் கூட காப்பாற்ற முடியாமல் போகலாம். உங்களுக்கு உதவி செய்ய பலம் உள்ளவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பலப்படுத்தவும் நம்மை நிலைநிறுத்தவும் கர்த்தர் வல்லவர். ஏன் தெரியுமா? இவர்கள் விலக காரணம் என்ன தெரியுமா? தேசம் பார்க்கணும் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தேசம் அறியணும் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ராஜா சொல்லணும், நான் அல்லப்பா, உன்னை தப்புவித்தது கர்த்தரே. ராஜா சொல்லணும், ஆமே, நான் அல்ல. இந்த 6வது மாதத்தில் பிரவேசிக்க போகிறேன் இல்லையா, நான் தீர்க்க தரிசனமாக இந்த பகல் வேளை பேசுகிறேன். ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறார். எந்த மனிதனும் நான் செய்தேன் என்று நம்முடைய வாழ்வில் சொல்ல கர்த்தர் விடமாட்டார். இந்த 6வது மாதம் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இருப்பார். எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் இருப்பார். நம்புறவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்புறவங்க மட்டும் கர்த்தரை உயர்த்துங்க. படிப்புல, பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்துல, நெருக்கங்கள் நடுவில், வியாதிகள் நடுவில், வேலை வாய்ப்புகள் நடுவில் நாம் நேசித்தவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாமல் விலகலாம். பட் ஆண்டவர் விலகுவதே இல்லை. ஆமே, யாருக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறதோ அவனை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் நடத்துவார். ஏன்னா அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த பிரசன்னம், அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த மகிமை மனிதனை மேற்கொள்ள விடாது. அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த பிரசன்னம் மனிதர்கள் அவன் வாழ்க்கையில கிரியை செய்ய விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, நம்புவேன்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நம்புவேன் என் இயேசு? கரம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. ஓ, நம்புவேன் என் இயேசு. நான் நம்புவேன். தானியேல் 6:16 வசனத்தை பாருங்க. தானியேல் 6:16 வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவருடைய சிங்க கெபியிலே போட்டார்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த வார்த்தையை பாருங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். வார்த்தையை வாசிங்க. 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அவர் உன்னை தப்புவிப்பார். அந்த வார்த்தையை சொன்னது யார்? ராஜா. என்னால முடியல, உன்னை காப்பாற்றலாம் நான் முயற்சி செஞ்சேன், என்னால முடியல. உனக்கு ஏதாவது விதத்துல உன்னை காப்பாற்றலாம் ட்ரை பண்ண முடியல. ஆனா எதிரிகளுடைய பலன் அதிகமா இருக்கு, ஒன்னும் செய்ய முடியல. ராஜாவா இருந்த போதிலும் ஏற்றப்பட்ட சட்டம் சட்டமே மாறாது. ஆனா அவர் சொல்றாரு, என்னால முடியாதுப்பா. நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க. ஒரு மனுஷன் சொல்ற, என்னால முடியல, என் பலத்தால முடியல, நான் ஒரு ராஜா நினைச்சா முடிக்கலாம், ஆனா என்ன சூழ்நிலை முடியல, சட்டம் ஒத்துக்கல. ஆனா அவன் சொல்றான், இல்ல, நீ ஆராதிக்கிற தேவன்,
உன்னை தப்புவிக்க வல்லவர். பரிசுத்த தேவனுடைய ஆவியை உடைய தானியேலை பார்த்து ராஜா சொல்ற, நீ ஆராதிக்கிற கர்த்தர், நீ சேவிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் பலத்துக்கு அப்பாற்பட்டது, என் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. நான் ராஜாவா இருந்த போதிலும் பரிதாபம் தான் பட முடியுது, என்னால ஒண்ணு செய்ய முடியல. ஆனா சொல்றான், இல்ல நீ ஆராதிக்கிற கர்த்தர் நான் நம்புறேன், கைவிட மாட்டார். ஒரு ராஜா சொல்றான், நீ ஆராதிக்கிற கர்த்தர். சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். சில மனிதன் சொல்லுவான் தெரியுமா, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றணும். ஆமே, 6வது மாசத்துக்குள் பிரவேசிக்க போறோம் இல்லையா? அநேக மனிதர்கள் சொல்லுவார்கள், நீ ஆராதிக்கிற கர்த்தர் தான் உன்னை தப்புவிப்பார், உன்னை தப்புவிப்பார். ஆமென், ஆமென். 6வது மாதத்துல அடிக்கடி பார்க்க போறோம், கர்த்தர் மட்டுமே நமக்கு பலனாயிருப்பார், கர்த்தர் மட்டுமே கேடகமாயிருப்பார். ஆமென், ஆமென். செய்யக்கூடியவர்கள் விலகுவார்கள், ஆனால் ஆராதிக்கிற கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சுவே சுவே சொல்லி விடுறான் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ரொம்ப முக்கியமானது 17ஆம் வசனம். ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் இந்த முத்திரை உடைக்க யாராலும் முடியாது. ராஜாவுடைய ஆட்கள் முத்திரை போட்டாச்சு. இந்த கல்லை யாரும் புரட்டக்கூடாது, இதை புரட்டி யாரும் காப்பாற்றக்கூடாது. கவர்மெண்ட் சீல் வச்சிருக்கு, கவர்மெண்ட் சீல் வச்சதை ஒருவனும் எடுக்க கூடாது கூடாது. ஆனா ராஜாவுக்கு தெரியும். 18ஆம் வசனத்துல பாருங்க, ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனால உதவி செய்ய முடியல, ஆனா ஒரு மனுஷனால ராத்திரி தூங்காம இருக்க முடியல, தூங்க முடியல. அங்க தானியேல் கெபில தூங்கிட்டான், ஆனா மேல ஒருத்தனை கர்த்தர் தூங்கவே விடல. அவனால உதவி செய்ய முடியல, அவனால அந்த ராஜாவால தானியேலை காப்பாற்ற முடியல. ஆனா ஒண்ணு செய்ய முடிந்தது, ராத்திரியெல்லாம் தானியேலுக்காக ஜெபிக்க முடிந்தது, ராத்திரியெல்லாம் தானியேலுக்காக புலம்ப முடிந்தது. கீத வாத்தியங்கள் எடுத்துக்கல, நல்ல போஜனத்தை சாப்பிடல, விருப்பமான ஆகாரத்தை சாப்பிட்டு நல்லா தூங்கல. ராத்திரியெல்லாம் ராஜா அங்கே நடந்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் காப்பாத்திருப்பாரா, ஆண்டவர் காப்பாத்திருப்பாரா, அற்புதம் செஞ்சிருப்பாரா, ஆண்டவரே உம்முடைய தாசன் அல்லவா, உம்முடைய தாசன் அல்லவா, உம்முடைய தாசன் அல்லவா. ராத்திரியெல்லாம் ஒருவன் ஜெபிக்கிறான். நான் இப்படி சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நமக்காக உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தையே கர்த்தர் எழுப்புவார், ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தையே ஆண்டவர் எழுப்புவார். உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் போகலாம், உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்கலாம், ஆனால் ராத்திரி உட்கார்ந்து ஆண்டவரே விடுவியும் என்று, ஆமே, நம்முடைய சுகத்திற்காய், நம்முடைய பலத்திற்காய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய், நம்முடைய உயர்வுக்காய் ஜெபிக்க கூடிய ஒரு கூட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். சிலருக்கு நித்திரைய வரவிட மாட்டார், ஜெபிக்க வைப்பார், நமக்காய் போராட வைப்பார். ஆமே, ஏன் தெரியுமா, உதவிகள் அற்று போகும்போது ஜெபங்கள் உருவாகும். எப்ப உதவிகள் அற்று போகுதோ அப்ப ஆராதிக்கிற ஆராதனைகள் உருவாகும். இங்க ராஜா அரண்மனையில் தானியேலுக்காக ராத்திரி முழுவதும் காத்திருந்தார். சம்பவம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. காப்பாற்ற முடியல, ஆனா காப்பாற்றக்கூடியவர்கிட்ட போராடுறான். ராஜா என்ன சொல்லி ஜோமன் இருப்பான், என்னால முடியல ஆண்டவரே, ஆனா உங்களால தப்புவிக்க முடியுமே. இவன் ஒருத்தன் செத்துட்டா நாடு சிரிக்கும், இவன் ஒருத்தன் செத்துட்டா என்ன பாக்குறவன் நகைப்பானுங்க. இந்த தானியேல் அவன் கடவுள் காப்பாத்தலன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது தானியேலை காப்பாற்றுங்க. உண்மை உள்ள மனுஷன், குற்றமற்றவன், ஒரு நீதிக்கேடு செய்ததில்லை, காப்பாற்றுங்க. கிழக்கு வெளுத்து வரும் நேரம் வரைக்கும் காத்திருந்தான்.
சூரியன் கிழக்கு வெளுக்கும் போலே ஓடி போய் கெபியுடைய முத்திரையை உடைக்கல. ராஜா கெபிக்கு வெளியே நின்று கூப்பிடுறாரு பாருங்க. ஆமே, 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா. யோசித்து பாருங்க. சத்தமா கூப்பிட தைரியம் இல்ல. தானியேலே கூப்பிட தைரியம் இல்ல. துயர சத்தமாய் பக்கத்துல போய், தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? துயர சத்தமாய் கேட்கிறான். எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. போட்டது சிங்கக்கவிக்குள்ள. ஆனா உள்ள இருந்து பதில் வருது பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை, அவருடைய வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவைகளுடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ராஜாவே, நீர் வாழ்க, நான் சுகமா இருக்கிறேன். இங்கிருந்து துயர சத்தம், அங்கிருந்து கம்பீர சத்தம். விசேஷித்த தேவனுடைய ஆவியை உடையவன் சந்தோஷமா இருக்கிறான். மனுஷன் உதவல, ஆனா கர்த்தர் வந்து நின்றார். மனுஷன் எனக்கு உதவி செய்யல, தூதர்கள் உதவினார்கள். யோசித்து பாருங்க. எப்ப பூமிக்குரிய உதவிகள் அற்று போகிறதோ அப்பவே பரலோகத்தின் உதவிகள் இறங்கி வருகிறது. எப்ப எப்ப சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராகுதோ அப்ப நம்முடைய பக்க பலத்தில் பரலோகம் இறங்கி வருகிறது. சாத்தான் நினைச்சான் இன்னோட முடிந்தது, இனி இந்த ஊர்ல ஜெபிக்க ஆள் இல்ல, இந்த குடும்பத்தில் ஜெபிக்க ஆள் இல்ல, இவனை தட்டி தூக்கிட்டா இனி ஜெபிக்க ஆள் இல்லை என்று நினைத்தான். ஆனா அவன் நினைச்சதுதான் பிரச்சனை. அவனுடைய கைகள் எப்ப தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினதோ அப்பவே கர்த்தர் தானியேலுக்காக இறங்கி வந்தார். இந்த பகல் வேளையில சத்துரு நீ விழுந்துருவனு காத்திருந்தா, ஆராதிக்கிற நீ தோத்து போவனு காத்திருந்தா. ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் அவரே இறங்கி வந்தார். அந்த போராட்டங்கள் நடுவில், அந்த பிரச்சனைகள் நடுவில், அந்த இருளின் நடுவில் அவரே இறங்கி வந்தார். என் தெரியுமா? உலகம் நீ அவனுடைய அழிவுக்காய் காத்திருந்த போது பரலோகம் உன்னுடைய வருகைக்காய், உன்னுடைய மறுமலர்ச்சிக்காய், உன்னுடைய எழுப்புதலுக்காய் பரலோகம் இறங்கி வந்தது. ஹalleluya. இயேசு நல்லவர். உண்மையா கர்த்தரை மட்டும் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலேயே சில செங்க கெபியுடைய கல்லறைகள், அந்த வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓடாவா சந்தானா உடவலக துடாதரா. விசேஷித்த தேவனுடைய ஆவியை உடைய சிலருக்காக கல்லறையின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அந்த முத்திரை உடைகிறது. நீ ஆராதிக்கிற கர்த்தர் அந்த சிங்க கவிகளை விட்டு வெளியே புறப்பட பண்ணுகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தணும். ஆமே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஓ இயேசுவே, ஹalleluya, ஓ இயேசுவே. நீங்க நினைச்சீங்கல்ல ஆராதிக்கிற வாழ்க்கை சாத்தா முடக்கிட்டான்னு. கர்த்தரோடு நடந்த ஜீவியங்கள் இந்த வருஷம் முடக்கப்பட்டுச்சு. 5 மாசமா முடங்கி போகிறேனே என்று நீங்க நினைத்தீர்கள் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் அந்த கால வேளையில சிலருடைய முத்திரைகளை உடைக்கிறார். உன்னை அடைத்து போட்ட இருளின் முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன்னை நிர்மூலமாக்க நினைத்த சில முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இந்த பகல் சில முத்திரை
முத்திரைகள் உடைகிறது உடைகிறது. கர்த்தர் சில இருளை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தா கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் நம்மை தப்புவிக்க பெரியவர். ஹalleluya ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை ஓ சங்கிலிகள், உங்க நாமம் அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா ஹalleluya hallelujah Jesus hallelujah hallelujah Yahweh ora mama lahatere hallelujah Yahweh hallelujah. சில பலவீனம்லாம் அழிக்க நினைத்தது, சில போராட்டங்கள்லாம் அழிக்க நினைத்தது. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, அவைகளை மேற்கொள்ளாதபடி அவைகளின் வாய்களை தூதன் கட்டிட்டான். அவருடைய வாய்களை தூதன் கட்டிட்டான். நீ இருக்கிறதா இருட்டுக்குள்ள, நீ இருப்பதா கெபிக்குள்ள. ஆனா அந்த கெபியின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள பல தடவை நினைத்தது. ஆனா தூதன் அவைகளின் வாய்களை கட்டினான், அவைகளின் வாய்களை கட்டினான். அந்த பாவ இருள் உன்னை மேற்கொள்ள நினைத்தது. ஆனா தூதன் அவருடைய வாய்களை கட்டினார். அந்த அசுத்தங்கள் மேற்கொள்ள நினைத்தது. ஆனால் தூதன் அவைகளின் வாய்களை கட்டினார். உன்னை விலப்படுவதற்காக சிங்கங்கள் பீறி போடுவதற்கு காத்திருந்தது. கர்த்தர் சொல்றார், இல்ல, தூதன் அவைகளின் வாய்களை கட்டினார். நீ இருந்ததா இருட்டு, நீ இருந்ததா இருள். ஆனா இந்த பகல் வேளையில கர்த்தர் கதவை திறக்கிறார். இந்த பகல் வேளையில அந்த கல் புரட்டப்படுகிறது. இந்த பகல் வேளையில அந்த முத்தரை உடைகிறது. ஆச்சாரவா ரேகத்துடாதரா உடவலவதரா. சில இருளின் அதிகாரம் இப்ப உடையுது. கர்த்தர் உடைக்கிறார். காலமா அவுடாதரா ரேகத்துடாதரா. தேவ மகிமை இந்த பகல் சில குடும்பங்களை விடுவிக்கிறது, விடுவிக்கிறது. அந்த இருள் இப்ப விலகுகிறது. காமானாதாரா அவுடாதாரா. இந்த பலவீனம் உனக்காய் வைக்கப்பட்டது அல்ல. இந்த போராட்டம் உனக்காய் வைக்கப்பட்டது அல்ல. ஓ, இந்த அசுத்தங்கள் உனக்கு வைக்கப்பட்டது அல்ல. இதற்குரியவன் வேற. நீ விசேஷித்த தேவனுடைய ஆவிய உடையவன், உடையவன், உடையவன். நீ மேல இருப்பது தேவ மகிமை. காலமாதாரா ஹத்திரே. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எத்தனை பேர் கர்த்தரை இந்த பகல் மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹalleluya. 5 மாசமா 5 மாசமா அந்த சிங்கங்கள் பீறி போடுவதற்காக காத்திருந்தது, காத்திருந்தது. உன்னை பார்த்தது, உனக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டினது. ஆனா ஆனா அவைகளால உன்னை மேற்கொள்ள முடியல. பக்க வரைக்கும் வந்தது, மேற்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவைகளின் வாய்களை கட்டினதினால இந்த 6வது மாதத்தில் முதல் நாளைக்குள் பிரவேசிக்க போகிற உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். ஏன் தெரியுமா? வருஷத்தின் நடுவில் அவர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார். காபாபா ரிகாபா தாராபா உடவாலா ஹத்துடா. அக்கினி விழுது, அக்கினி விழுது. சில கட்டுகள் மேல அக்கினி விழுது. உடவாலா ஹத்தாரா உடதாரா. சில கட்டுகள் மேல அக்கினி விழுது. காமானாமாதாரா. கட்டப்பட்ட எல்லா முத்திரைகள் இப்ப எரிகிறது. காமானாமா ஷாத்தானா ஆ தேரே
Kalaha tuda tere. Haudabalama shantana tere. Hallelujah. 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 ஒரு நன்மையும் காணாத சில இருள்களுக்குள்ள வாழ்ந்தோம் அல்லவா? இந்த பகல் நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். நன்மையை காணாத அந்த இருளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். காலாமாதாரா ஓ ரவா ஷத்தேலே அவருடைய நன்மைகள் பெருகுவதாக. Yesuve Kalama Shanta. Oh hallelujah. Hallelujah. Yesuve Hallelujah. 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 நம்மிடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு உண்மையை பார்த்திருக்கிறார். நம்மிடத்தில் ஏதோ ஒரு உண்மையை பார்த்ததுனாலே ஆக்கும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். ஏதோ ஒரு உண்மையை பார்த்ததுனாலே ஆக்கும் சத்துரு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்துங்கள். இந்த பகல் வேளையிலே நடந்து வந்த பாதைகளுக்காக கர்த்தரை உயர்த்துங்கள். இயேசு நல்லவர் என்று ஆண்டவரை உயர்த்துங்கள். எந்தறியுமா, இவைகள் என்னை சேதப்படுத்தவில்லை, இவைகள் என்னை படுக்கையில் விழ வைக்கவில்லை, இவைகள் என்னை பாவத்தில் விழ வைக்கவில்லை. கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் காத்தாரே. ஓ இயேசுவே ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நான் நடந்து வந்த பாதையெல்லாம் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த சூழ்நிலை எல்லாம் துக்கமான சூழ்நிலைகள். 5 மாசம் நடக்கப்பட்ட பாடுகள் அதிகம். ஆனா ஒண்ணு தெரியுமா, இவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தவில்லை, இவைகள் ஒன்று நம்மை நஷ்டப்படுத்தவில்லை, இவைகள் ஒன்று நம்மை அழிக்க முடியவில்லை, அழிக்க விடவும் மாட்டார். ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை மகிமை நடத்த வல்லவர். Hallelujah. Yesuve no nambove Yesuvai nambove Yesuvai நான் நம்புவே இயேசுவை நான் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்கியிருக்கிறது. கர்த்தர் நம் நடுவில் மகிமையாய் ஆளுகை செய்கிறார். அவர் தம்முடைய தனத்தின் மேல தம்முடைய கிருபையை வைக்கிறார். கலாமா சாந்தநாதரா. சில தானியேல்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், சில தானியேல்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையிலே அவர் நல்லவர். சிலர் மேல தம்முடைய கிருபைகளை கர்த்தர் தாராளமாய் வைக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நம்ம மேல தாராளமாய் வைக்கிறார். இருளை கண்ட கண்கள் வெளிச்சத்தை காண போகிறது. இருளை கண்ட வாழ்க்கை வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்க போகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையோடு இறங்கி வந்திருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இந்த பகல் வேளையில் வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே மறைவிடமே,
ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆட்கொண்ட இயேசுவே. தானியேல் 6 கடைசி வசனம் சொல்லுது, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. 6 கடைசி வசனம் பாருங்க. தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் உண்மை உள்ளவன், குற்றமற்றவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவாவி உடையவன். வசனம் அழகா இருக்கு பாருங்க. 2 ராஜ்யபாரத்தை குறித்து வேதம் சொல்லுது. நான் எப்படி சொல்லுவேன், 4-5 ராஜாக்களை பார்த்தவன். எல்லா ராஜாக்கள் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் மேல் இருந்த தேவாவி அவனை உண்மை உள்ளவனாய் நிறுத்தினார். அவன் எல்லாத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஒரு குற்றமும் காணப்படல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானியேல் தலையின் மேல மகிமையாய் தங்கியிருந்தது. மகிமையாய் தங்கியிருந்தது. நான் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ ஆவியை சுமக்கிறவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். எத்தனை 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 சூழ்நிலைகள் வந்தாலும் தம்மை ஆராதிக்கிறவனை ஜெயமாய் நிறுத்துவார். அவன் காரியம் ஜெயமா இருக்கும். அவனுடைய குடும்பம் ஜெயமாய் இருக்கும். அவனுடைய ஊழியம் ஜெயமாய் இருக்கும். அவனுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். ஒரு வசனம் உண்டல்லவா, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். பலத்தினால ஜெயம் வராது, திறமையில ஜெயம் வராது. ஜெயம் வரணும்னா கர்த்தரிடத்துல தான் வரணும். ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா ஜெயம் கர்த்தரிடமிருந்து வரணும். ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா ஜெயம் கர்த்தரிடமிருந்து வரணும். பிரயாசம் தான் நம்மளுடையது, ஜெயம் கர்த்தருடையது. முயற்சி தான் நம்முடையது, ஜெயம் கர்த்தருடையது. அப்படியானால் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்றால் தானியேலுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உதவியாய் இருந்தார். அவனை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயமாய் நடத்தினார். விசேஷித்த தேவனுடைய ஆவியை உடையவன். இந்த காலவேளையில உன்னை சொல்லி முடிக்கிறேன். எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் இழந்து போகவே கூடாது. தானியேலை இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்க ஒரே ஒரு காரணம், தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி அவனை விட்டு விலகினதே இல்லை. அவனை விட்டு விலகினதே இல்லை. ஒரு நாள் தானியேல் ஜெபம் பண்ணும்போ கேபிரியல் தூதன் வந்து சொல்றாரு, பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்னொரு தடவை 21 நாளா பதில் வரல. தானியேல் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது கேபிரியல் சொல்றான், இப்போ நீ ஜெபம் பண்ண தொடங்கின அன்னைக்கே பதில் வந்துருச்சு. ஆனா பெல்சாசாருடைய அந்த ராஜ்யத்தின் சேனாதிபதி என்னை விடமாட்டேன்னு சொன்னா, மிகாவேல் தூதன் வந்து யுத்தம் பண்ணியாக்கும் என்ன கீழே அனுப்பி இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்காக பரல வான மண்டலத்தில் பெரிய யுத்தமே நடந்தது. பிரியமானவர், கால வேளையில தேவாவிய மாத்திரம் காத்து கொள்ளுவோம். எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் நம்ம ஜெயமாய் நடத்துவார். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அந்த கால வேளையில. அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய தயவுகளுக்காக நன்றி நிறைந்த மனதோடு ஹalleluya ஹalleluya. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்கு வந்தாலும், எந்த சூழ்ச்சிகள் என்னை சுற்றி நின்றாலும், ராஜ்யம் எனக்கு எதிராய் வந்தாலும், எந்த சூழ்ச்சிகள் என்னை சுற்றி நின்றாலும், அற்புதம் செய்பவர் ஆமென். ஓ அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை, சொல்லுங்க பார்க்கல. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை, ஓ அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. நல்ல கரதட்டி சேர்ந்து சிங்கக்கேவியோ ஷபலஹ தரவனதரா. ஓ சிங்கக்கேவியோ ஆமென் ஆமென். அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை, சொல்லுங்க. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடு. சொல்லுங்க. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. சொல்லுங்க பார்க்கல. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில், சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியா. சொல்லுங்க. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. நல்ல சேர்ந்து. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ
ரகமனம சந்தேலே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சேர்ந்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ள. சொல்லுங்க, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். பாதுகாத்தாரே நல்லவர் அவர். இந்த 5 மாதம் முழுவதும் முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. சொல்லுங்க, முன் சென்றாரே அவர், அவர் கிருபை. ஆமென். முன் சென்றாரே. ஹல்லேலூயா, அவர் கிருபை. ஹல்லேலூயா, அவர் நல்லவர், ரமணஹதரே என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து லுயாமே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க, எந்தன் பலவீன. ஆமென், ஆமென், ஆமென். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென், ஆமென், ஆராதனை. ஓ ஆமென், 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நல்லவர். எல்லாரும் அறிக்கையிடுங்க பார்க்கலாம், இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இயேசு நல்லவர். சிலர் கைவிட்டார்கள் நல்ல நன்மைக்காக, சிலர் விட்டு விலகினார்கள் நன்மைக்காக, சிலர் விசாரிக்கவில்லை நன்மைக்காக. ஏனென்றால் எல்லா விதத்திலும் இயேசு நமக்கு நல்லவராயிருந்தார். இயேசு நல்லவர். ஒண்ணு தெரியுமா, தானியேலை காப்பாற்ற ராஜாவால முடியல. ஆனா ராஜா சொன்ன வார்த்தை பாருங்க, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவா, உன்னை கண்டிப்பா காப்பாத்துவா. நீ ஆராதிக்கிற கர்த்தர், சத்துருவின் பேலன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆராதிக்கிற கர்த்தர் காப்பாற்றுவா. இந்த 6வது மாசம் முடிச்சிட்டு வரும்போது சொல்ல போறோம், கர்த்தரை காப்பாற்றினார். எத்தனை காரியத்திலையோ கர்த்தர் காப்பாற்றினார். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் ஒன்றுமில்லாமல் போகும், கர்த்தர் காப்பாற்றுவார். சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போகும், கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். வாய்ப்புகள், வராத வாய்ப்புகளை கர்த்தர் வர வைப்பார், கர்த்தர் காப்பாற்றுவார். ஆதாரமா சந்தேலே அடைக்கப்பட்ட ஊழிய வாசல்களை கர்த்தர் திறப்பார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் காப்பாற்றுவார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை காப்பாற்றினவர் தொடர்ந்து என்னை நடத்துங்கப்பா. இதுவரைக்கும் காப்பாற்றினவர் தொடர்ந்து நடத்துங்க. இதுவரைக்கும் என்னோடு இருந்தவர் நடத்துங்க. பிரசன்ன மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நம்புவே இயேசுவை
நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. தகப்பனே நன்றி. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், 6வது மாதத்தினுடைய அந்த துவக்கத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நீங்கள் நடத்துவதாக. இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த 6வது மாதத்திலும் விசேஷத்த தேவனுடைய ஆவி எங்களுக்குள் தங்கியிருக்கட்டும். எங்களை உண்மை உள்ளவர்களாக நிறுத்துங்க, குற்றமற்றவர்களாக நிறுத்துங்க. இந்த மாதம் கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறது எங்கள் கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை எங்கள் கண்கள் பார்க்கட்டும். எங்களை விட்டு விலகுகிற மனிதர்கள் நடுவில் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை எங்கள் கண்கள் பார்க்கட்டும். அவனுடைய கரம் தாங்கள். உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே கர்த்தர் எங்கள் நடுவில் மகிமையாய் எழுந்தருளி இந்த பகல் வேளையில் எங்களை பலப்படுத்துறதுக்காய் நன்றி. எங்கள் மறைவிடமாகிய கர்த்தருடைய கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மெய்ப்பன் கையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நடத்துங்க. சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவீங்க, எதிர்க்கிற சூழ்நிலைகளுக்கு தப்புவீங்க. பிரசன்னத்துக்குள்ளே காத்து கொண்டு ஓட உதவுங்க. கடந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த 6வது மாதம் முழுவதும் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தும். பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.